ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நஷ்டங்கள் எல்லாம் எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. எத்தனையோ விஷயத்தை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை நினைத்தெல்லாம் கவலைப்படுகிறாய், நீ எதை நினைத்தெல்லாம் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் துவண்டு இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. எல்லா காலத்திலேயும் நேரத்திலேயும் உனக்கு துணையாகவே நான் இருக்கிறேன். நீதான் தேவையே இல்லாமல் குழம்பி தவிக்கிறாய். யாருமே இல்லை என்றால் கூட பரவாயில்லை, உனக்காக நான் இருக்கிறேன் என்ற பொழுது நீ எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டும் என்று அவசியமே இல்லையே. எதற்காக கலங்க வேண்டும்? நம்பிக்கை வையுங்கள். உங்களுக்கு தேவையானது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு பெரிய அளவில் இன்பங்கள் வந்து கிடைக்கும் என்று நம்புங்கள். உங்களை படைத்தவனுக்கு கட்டாயமாக உங்களை கரை சேர்க்கவும் தெரியும் என்பதை நம்புங்கள். என்னவோ உலகத்திலேயே நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்படுவது போல நினைக்காதீர்கள். உங்களை விட அதிகமாக இங்கு கஷ்டப்படுபவர்களும் இருக்கிறார்கள் என்று நம்புங்கள். எத்தனையோ காலத்தையும் நேரத்தையும் விட்டுவிட்டு இப்பொழுது எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று புலம்பி தவிக்கிறீர்கள். ஆனால் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் எதை காட்டுகிறதோ அந்த நேரத்தில் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு தெய்வங்களாக உங்களுக்கு சில விஷயத்தை கொடுக்கும் பொழுது வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்தில் உட்கார்ந்து அழக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ அழுதது அனைத்தும் போதும். இதற்கு பிறகு எப்படியெல்லாம் நிம்மதியாக வாழலாம், எப்படி நிம்மதியாக நிறைய சுபத்துவமான விஷயங்களை செய்யலாம் என்பதை பற்றி யோசித்தால் நலமாக இருக்கும். நீங்கள் தேடுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ அந்த விஷயத்தை எல்லாம் தேடுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு பிடித்ததாகவே அனைத்தும் கிடைக்கும். புரிந்ததா? எப்ப பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசைகளை மட்டும் மனதுக்குள் வைத்து பூட்டிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களால் ஒரு விஷயத்தை கூட ஒரு நிம்மதியாக செய்ய முடியாது. அதனால் ஆசையை போட்டு பூட்டி வைக்காமல் எப்பொழுதும் உங்களுக்கானதை தொடர்ந்து செய்து இன்பத்தை பெறுவதற்கான வழிகளை மட்டும் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையோ வழிகள், அதாவது மன வழிகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த மன வழிகள் நிறைந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் சரி செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் நான் சரி செய்வேன். புரிந்ததா? உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ நஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ எனக்கு ஆசைகள் என்பது கிடையாது. எனக்கு உன்னை நன்றாக வைத்திருக்க வேண்டும், அதுதான் ஆசை. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நினைப்பார்கள், அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆசைகள் ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் அதிகமான கவலைகளோடு வாழ்ந்து அதிகமான கஷ்டங்களோடும் இருந்து விட்டாய். இதற்கு பிறகு இந்த அப்பனாகிய நான் எந்த கவலையிலேயும் எந்த ஒரு தவறான விஷயத்திலேயும் உன்னை போய் மாட்டிவிட மாட்டேன். உன்னை காப்பாற்றுவேன், அரவணைப்பேன், சந்தோஷமான பாதையில் உன்னை அழைத்து செல்வேன். யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள், ஏதேதோ விஷயத்தை போட்டு உன் மண்டைக்குள் திணைத்து உன்னை குழப்பம் அடைய வைக்கிறார்கள் என்பதை நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எது நலம், எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் என்று அனைத்தும் எனக்கு தெரியும். நல்ல விஷயத்தை உன் கையில் வந்து கொடுப்பதும், உன் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து எடுப்பதும் மட்டுமே என்னுடைய
வேலையாக இருக்கும். ஒரு இடத்தில் கூட உன்னை நான் என்னடா வாழ்க்கை இது என்பதை சொல்ல நான் வைக்க விடமாட்டேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே உற்று பார்க்கும் பொழுது நீயே சொல்வாய், இப்படிப்பட்ட வாழ்க்கையும் இப்படிப்பட்ட வாழ்க்கை துணையும் இப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களும் கிடைத்ததில் நான் தான் பாக்கியசாலி, நான் தான் வெற்றி பெற்றவள், நான் தான் அற்புதமானவள். யாரெல்லாம் என்னை அதிர்ஷ்டம் இல்லாதவள், அதிர்ஷ்டம் கெட்டவள் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் மத்தியில் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஜெயித்துவிட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு கொண்டு வருவேன். பொறாமையோடு இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் எல்லாம் வாழ்ந்து காட்டுவதுதான் உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். புரிந்ததா? எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நடந்துவிட்டது. இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் தேவை, என்ன விஷயம் உன் வாழ்க்கையில் தேவை அல்ல என்பதை புரிந்து தெரிந்து நடந்து கொள். காலம் உனக்கு நல்ல வழி காட்டும். காலம் உனக்கு சிறந்த வழியை காட்டும். அந்த காட்டும் வழிகளை புரிந்து கொண்டு நீ ஒரு நேர்மையான ஒரு பாதையில் செல். நித்தம் 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 இன்பமே வந்து சேரும். வாழ்க்கை வெறுத்தால் அது திரும்பவும் உங்களுக்கு வெறுப்பை தான் காட்டும். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை வெறுப்போடு பார்க்காதீர்கள். வாழ்க்கையை எப்படியாவது சரி செய்யலாம் என்பதோடு பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு திருப்பவும் அழகானதை காட்டும், அற்புதமானதை காட்டும். அதற்கு பதிலாக வெறுப்புதான் வாழ்க்கை காட்டுகிறதே என்பதற்காக நீங்களும் திரும்பவும் வெறுப்பை காட்டினீர்களானால் உங்களுக்குத்தான் கேட்டதை தவிர வேறு யாருக்கும் அல்ல. புரிந்து தெரிந்து நடந்து கொண்டால் எல்லா விஷயத்திலும் இருந்து தப்பித்து விடலாம். நல்லதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். நம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேவையான ஒன்று. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் இருக்கட்டும். ஒரு நாளும் இப்படி ஒரு நாளும் ஒரு பொழுதும் தெய்வம் நம்மோடு இல்லையோ என்று நினைக்காமல், தெய்வம் நம்மோடு தான் இருக்கிறது. நிறைய நிறைய வளங்களையும் நிறைய நிறைய அதிர்ஷ்டங்களையும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நலம் வளம் ஐஸ்வர்யம் எல்லாமும் கிடைக்கும். வாழ்க்கையை நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லா நேரத்திலேயும் இன்பத்தை வந்து சேர்ப்பேன். என்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும். ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்றால் அது எப்படியாவது உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன் என்று. நன்மைகள் நடக்கட்டும், ஐஸ்வர்யங்கள் தொடர்ந்து கிடைக்கட்டும், எல்லாம் உனக்கு திருப்தியாக அமையட்டும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.